ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம செவ்வாழைப்பழ அல்வா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கரும்பு சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு, செவ்வாழை, ஏலக்காய், பாதாம், முந்திரி, நெய். இப்போ நம்ம இந்த செவ்வாழைப்பழத்தை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பாதாம் அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனோடனே இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச செவ்வாழைப்பழத்தை இந்த நெய்யில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம். இந்த நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம இதில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது பண்ணலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் அஸ்கா சர்க்கரை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து முந்திரி, ஏலக்காய் இதை ஃப்ரை பண்ணி வச்சதையும், ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து ஸ்மெல் வர்றதுக்காக தான். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா சுண்டுச்சுன்னா நம்மளோட அல்வா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா நம்ம நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். நம்ம செஞ்ச செவ்வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.